ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேர்ந்தொழிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி வானத்திலிருந்து அக்கினி இறங்கிய சந்தர்ப்பங்கள். முதலாவது, ஆபிரகாம் பலி செலுத்தின போது, இது ஆதியாகமம் 15 அதிகாரம் வசனம் 9 முதல் 17 வரை. இரண்டாவது, சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்கும் போது, இது ஆதியாகமம் 19 அதிகாரம் வசனம் 24. மூன்றாவது, ஆரோனின் குமாரர்கள் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது அக்கினி அவர்களை பட்சித்தது, இது லேவியராகமம் 10 அதிகாரம் வசனம் 1, 2. நான்காவது, தாவீது ஜெபம் பண்ணுகின்ற போது 1 நாளாகமம் 21 அதிகாரம் வசனம் 25, 26. ஐந்தாவது, சாலோமன் ஜெபம் பண்ணின போது, இது 2 நாளாகவும் 7 அதிகாரம் 1 வசனம். ஆறாவது, எலியா ஜெபம் பண்ணுகின்ற போது, இது 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் வசனம் 36 38 வரை. ஏழாவது, எலியாவை பிடிக்க சென்றவர்கள் மீது அக்கினி இறங்கியது, இது 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் வசனம் 10 12. ஆகவே வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை இறக்கிய இந்த 7 சந்தர்ப்பம் பார்த்தோம். இந்த சந்தர்ப்பங்கள் எதற்காக எப்படி வந்தது என்பதை அறிந்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.